சரிடா ரயில் போக செல்ல கிலோ விட்டாங்க. ஆமா செல்ல கிலோ இப்படிதான் அவன் எடுத்தேன் காத்துக்கு அப்படியே நின்றாங்க அப்படியே விழுந்துட்டு உலாமல் பாக்குறேன் ரோட்ல அடிச்சு ரெண்டும் தெரிச்சு விழுது. செல்ல கீழே விட்டாங்க. இப்போ கேமரா வீடியோ இருக்குன்னு காரி எங்க வித்தி இருக்கு. நல்ல வேலை பவுச் போட்டனாலனா பவுச் கரண்ட் விழுந்துச்சு. இது ஆல்ரெடி உடைஞ்சதா இருந்துச்சு. எங்க நம்ம செல்ல ஆல்ரெடி நொறுக்கி தான் வச்சிருந்தோம். இப்போ ஏற்கனவே நொறுங்கினது தானே இது. சைவல இது நொறுங்கினது மாமா. இப்போ இது உடைஞ்சிருக்கு. இப்போ இது அடிச்சதுல உடைஞ்சதா? அடிச்சிருக்கல இது அடிச்சு. அவ்வளோ செல்ல டிஸ்ப்ளே ஒண்ணாகலனா ஆனா அது லாஸ்ட் எடுத்த வீடியோ பாப்போமா? சரி மாமா பறந்துட்டு விழுந்துருக்கே பார்க்கலாம்ல. இது வேற காட்ட மாட்டேங்குது. ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்குனே. ஸ்டோரேஜ் ஃபுல்லா சரி ஏறு. வணக்கம் அந்தோனியின் அலப்பறைகள். நீ வா ஸ்கேன்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? தங்கச்சி படம். ராமேஸ்வரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூக்கியூர்ல இருந்து அம்மா ஊருக்கு வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கு. அம்மா வீட்டுக்கு தான் ஒரு வேலையா தங்கச்சி படம் போறேன். அப்படியே சரின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு பிளானோட போறேன். இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாள் சண்டே பாருங்க. அவன பேர் கரெக்டா மூத்து ஆல் தி வே. என்னடா பண்ற? நீ அத வைடா. கரெக்டா மூக்கியூர்ல இருந்து கிளம்பி இருக்கோம். சரியான மழை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மரண மழை. இன்னைக்கு யாராவது நம்ம அதிசயமா எங்கேயாவது கிளம்பிட்டா மழை பெய்ஞ்சின மாதிரி அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு. காட்டுறேன் இங்க யாருங்க ஆத்தாடி சாயல்குடி எவ்வளவு பசுமையா தெரியுது பாருங்க மாமா. ஆமா உங்களுக்கு பார்க்கும் போது மழை பெய்யாத மாதிரி இருக்கலாம். ஆனா சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மூக்கியூர்ல எங்கடா மாமா கம்மா இருக்கு? எல்லாரும் ஆச்சரியமா பாங்க. யாரா இவியாடா பேசுறது அப்படின்னு. இங்கிட்டு வாடி முக்கால போட்டுங்க. வீடியோ எப்படி எடுக்கிற மாதிரி என்ன சொல்லுங்க. சியாண்ட்ரா சியாண்ட்ரா எந்த எந்த இப்ப பாடு. ஆட்டோக்கார ஆட்டோக்கார வீடியோ கூட எடுக்க முடியலப்பா. சிக்கல் நல்ல பெரிய கம்மா. சிக்கல் கம்மா. எங்கள் அம்மாச்சியே சிக்கல் கம்மாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கம்மா. எவ்வளோ வெயில் அடித்தாலும் வத்தாத கம்மான்னு. ஹோட்டலுக்கு போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட வந்தாச்சு. பசிக்குன்னு ஒரே அழுக காடை எல்லாரும். இங்கே சியான்சிக்கு ரைஸ் தான் வேணுமா? சிக்கன் ரைஸ் தான் வேணும் அழுதுட்டு இருக்கா. பிள்ளைகளுக்கு அரைக்கு பிரியாணி வைக்கலையா? அதுதான் பறக்குதுங்க. சியான்சிக்கு ஒரு வழியாக ரைஸ் கிடச்சிட்டு வாங்கிக்கலாம். ஹோட்டல் சர்வரை பார்த்துக்கோங்க. சியான்சி அழுதுகிட்டு இருந்தால ஒரு வழியாக அவளுக்கு பெரிய ரைஸ் கிடச்சிருச்சுல. ஹாப்பியா? இங்கோட பத்திரிக்கையில் வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்ததில்ல. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கு. அவனுக்கு வேஸ்ட் பண்ணேன்னு இவன் செத்த. அப்படியே பார்சல் பண்ணிட்டு கொண்டு வர. ஆமாம் அப்படியே பார்சல் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக இதான் உனக்கு. மாறி விடா நீங்கள்
ரைஸ் மாஸ்டர் நல்லா இருந்துச்சு ரைஸ். ஆனால் சரிம்மா பாப்பா இது மாதிரியே இருக்கு. சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. யாருங்க தெரியல நம்ம மழை பெய்யுது கூட்டி விடுதான். மேகம் கருக்கையில புள்ள ஸ்கூல் பிள்ளைலாம் பாக்குறாங்க. இந்த பெரிய பஸ் முன்ன போய்கிட்டு பாம்பன் பாட்டியே மறைச்சிருக்குறா. மீன் தின்ற கழுகா? கழுகு ஒண்ணே தூக்கிட்டு போய் தெரியுமா சேன்றா? அது அவ்வளவு வெயிட் தூக்கும். அவ்வளோதான். தங்கச்சி மடம் வர போகிறோம். பாம்பன் பாலத்தில் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. சூப்பராக இருக்கு பாலம். மழை டைமில் கடல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த டைம்லலாம் இங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப குளிரும். ஆண்டவரே எப்பா வீடியோ எடுக்க நினைச்சு கதை வேற தருவேன். மூக்கூர்ல கிளம்பும் போது இருந்த மழை இன்னும் இப்போ வந்து இங்க தங்கச்சி மலையில இறங்கும் போது இருக்கு. மழையை கூட்டிக்கிட்டு நம்ம தான் வந்தோமா இல்லை எல்லாரும் மழையான்னு தெரிய மாட்டேங்குது. டோட்டல் ராமநாதபுரத்துல எங்களுக்கு தெரிஞ்சு மழை பெய்யுது. வேற மாவட்டங்களில் மழை பெய்யுதான்னு சொல்லிருங்க. எப்படிமா மழை பெய்யுது? இந்த மேகம் இழுத்துக்கும். அது பஞ்சு தானே, அதனால பிடிக்க முடியாதுல. அதனால அப்படியே வடிய விடுதா? கதையை கேட்டீங்களா? அது பஞ்சு மேகமா ரொம்ப நேரமா தண்ணி அதை வைக்க முடியாதனால கீழே விட்டுருதான். அதுக்கப்புறம் வடி விட்டுருதான். ஆமா ஏசப்பா வந்து இல்ல அதுல ஓட்டை இருக்குது. ஓட்டை இல்ல மேகம் அழுவும். மாமா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இப்படிதான் நினைச்சுக்கிட்டு போவோம் தண்ணிக்குள்ள. தெரியுங்களா? இங்க பாருங்க.
வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அரலூச பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்குல்ல. அம்மாச்சி அம்மாச்சி காமிப்புமா, அட பாட்டி காமிப்புமா. வீட்டுக்கு வந்துட்டோம். நான் எங்க அம்மாச்சியை காட்டவா? பெரிய சம்பவம் நடந்து போச்சு. அடுத்து இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அது என்ன சம்பவம் நான் சொல்றேன். இதுதான் எங்க அம்மாச்சி, பேர அந்தோணி அம்மாள். கரெக்டா நம்ம பாமன் கிட்ட வரமோ தோணித்தர இருக்கு பத்தியில, அங்கனக்கிட்டே இந்த செல்லு உளுந்து போச்சு. கீழே விழுந்துட்டு நான் அப்படியே கீழே விழும்போது ரோட்ல இறங்கி வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடுறேன். யாத்தே நெஞ்ச புடிச்சிட்டேன். சரியான இதாயிருச்சு. என்னடா பண்ணவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ நல்லா கிளாரிட்டியா, சரி அம்மா டீ போடுவாங்க, வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியா இருக்கிறதுக்காக தான் இந்த செல்லே வாங்கினேன். செல்லு போச்சுன்றான்னு ஒரு பக்கம் வருத்தம். இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்ல தான் வச்சு நம்ம கருவாடு வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த செல்ல தான் அந்த ஆர்டர் பூரா பெய்டில் அப்படியே இருக்கு, எழுதாம. ஆத்தாடி இது முடிஞ்சுன்னா எத்தனை பேருக்கு பதில் சொல்றது, யார் யாருன்னா வருவாங்க சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து போட்டவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயையோ காசை ஏமாத்திட்டாடா அப்படின்னு சொல்லுவாங்க, காசை ஏமாத்திட்டாடான்னு சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிட்டு. எனக்கு வந்து செல்லு சரி அது உடஞ்சிரும் அப்படின்றத தாண்டி என் மணலில் வந்து கருவாடு ஆர்டர்லாம் நிறைய அட்ரஸ் இருக்கேன்ற அளவுக்கு என் மண்ணில் போயிட்டு. ஏன்னா ரொம்ப வருத்தமாயிருச்சு எம்மாடி அப்படின்னு. கிங்ஸா வாங்கிட்டு இருந்து பார்க்க என்னையே செம்மியா அப்படின்னு. பேக் கவர் ஒரு பக்கம் கிடக்கு, செல்லை காணும். செல்லை தேடிட்டு இருக்கேன், பார்த்தா செல்லு ஒரு பக்கம் மண்ணில் ஓரமாக கிடக்கு. ஆனால் பயங்கரமான செல்லில் வந்து அடி, பின்னாடிலாம் ரொம்ப அடி விழுந்துட்டு. ஆனால் நான் டிஸ்பிளே போகல. இன்னும் ஒரு 2 நாளில் என்ன நடக்குன்னு தெரியாது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. எப்படியோ ஒரு வழியாக சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.